தமிழ்நாட்டில் 37 நாட்கள் அனல் பறந்த தேர்தல் பரப்புரை இன்று மாலை 6 மணியோடு நிறைவு. இறுதிக்கட்ட பரப்புரையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரம். தமிழகத்தில் இன்று மாலை 6 மணிக்கு மேல் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் ஊர்வலம் நடத்தக்கூடாது. மீறினால் 2 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. தனது குடும்பம் தமிழ்நாட்டோடு ஆழமான உறவு கொண்டது என ராகுல் காந்தி நெகிழ்ச்சி. தமிழர் சுயமரியாதைக்காக தாம் போராடி வருவதாகவும் ஸ்ரீவைகுண்டம் பரப்புரையில் பேச்சு. சென்னை திருவிக நகர் தொகுதியில் திமுகவுக்காக பரப்புரையில் ஈடுபட்ட டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மு.க. ஸ்டாலினோடு சாலை வலம் சென்று வாக்கு சேகரிப்பு. பாஜகவின் மிரட்டலுக்கு அஞ்சாதவர் கெஜ்ரிவால் என மு.க. ஸ்டாலின் புகழாரம். தன் மீதான பொய் வழக்கில் உச்சநீதிமன்றம் வரை போராடி வென்றவர் என்றும் பேச்சு. எந்த மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாதவர் கெஜ்ரிவால் அவர்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி தன் மீது போடப்பட்ட வழக்கு அத்தனையும் பொய் அவதூறான வழக்கு என்று நிரூபித்து விடுதலையாகி வெளியிலே வந்திருக்கக்கூடியவர் நம்முடைய கெஜ்ரிவால் அவர்கள். திமுக அரசின் திட்டங்களை பட்டியலிட்டு வாக்கு சேகரித்த கெஜ்ரிவால் மு.க. ஸ்டாலினுக்கு சிறிதும் தலைக்கணம் இல்லை என்றும் புகழாரம். Normally the chief ministers have very high ego. No one goes to the other state to see the good work. Thiru Stalin has no ego. தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் அதிமுக பாஜக கூட்டணி அல்ல, பாஜக மட்டும்தான் என கெஜ்ரிவால் விமர்சனம். பாஜக வென்றால் பீகாரில் நிதிஷ்குமாருக்கு நேர்ந்த கதியே இங்கேயும் நேரிடும் என்று எச்சரிக்கை. NDA is not BJP and ADMK. NDA is only BJP. Nitish Kumar, he was chief minister till yesterday. Today he has been reduced to merely a Rajya Sabha member. Why? This will be done with ADMK also. ADMK will be broken into 3 parts. டெல்லியில் ஆம் ஆத்மி கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்களை பாஜக நிறுத்திவிட்டதாக கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றால் தமிழ்நாட்டிலும் இதே நிலை ஏற்படும் என்று பேச்சு. BJP has stopped all the good work. The schools that we had started in Delhi, they have stopped the schools. We had made electricity free in Delhi. Now the people are getting thousands and thousands of rupees of electricity bill. You vote for NDA. All the good work that he has started, everything will stop and you will repent it. சொந்த தொகுதியான எடப்பாடியில் பரப்புரை செய்த அதிமுக பொதுச் செயலாளர் கே பழனிசாமி அலைமோதும் கூட்டத்துக்கு இடையே வாக்கு சேகரித்தார். மீண்டும் மனித பிறவி எடுத்தால் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக பிறக்க வேண்டும். எடப்பாடி தொகுதியில் பரப்புரையின் போது கண் கலங்கிய கே பழனிசாமி. இவ்வளவு பெரிய பதவியை யாரும் கொடுத்தது கிடையாது. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், 2 அடையாளத்தையும் கொடுத்தவர்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம்முடைய பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அத்தனை மக்களுக்கும் பாதம் தொட்டு பணிந்து வணங்குகின்றேன். அதிமுக ஆட்சி அமைந்ததும் விவசாயம், பனை, நெசவு தொழில் மேம்படும். எடப்பாடி தொகுதியில் கே பழனிசாமி உறுதி. விவசாயம், அதே போல பனை ஏறும் தொழில், நெசவு, இதுதான் நம்முடைய பிரதான தொழிலாக இந்த சலனாபுரம் ஒன்றியத்திலே தற்போது இருக்கின்றது. இந்த 3 தொழிலும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் செழிக்கும், வளரும்.
அதிமுகவை போல பாமகவையும் பிளவுபடுத்த திமுக முயற்சி செய்ததாக எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுகவின் சூழ்ச்சியை அன்புமணி முறியடித்து விட்டதாகவும் பேச்சு. எடப்பாடி தொகுதியில் கே பழனிசாமிக்கு வாக்கு சேகரித்த அன்புமணி 2 வாரத்தில் பழனிசாமி மீண்டும் முதல்வராவார் என பேச்சு. பாசிச கூட்டத்தையும் அடிமை கூட்டத்தையும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது. சென்னை சோழிங்கநல்லூரில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. சென்னையில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட தாவேக தலைவர் விஜய். எம்ஜிஆர் நகரில் சாலையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே கும்மிடிப்பூண்டி பொன்னேரி தாவேக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய விஜய் சாலை வளமாக சென்று வாக்கு சேகரிப்பு. விவாகரத்து வழக்கில் ஜூன் 15 விஜய் சங்கீதா ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு. சம்பந்தப்பட்ட இருவரும் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகவும் நீதிமன்றம் அனுமதி. குடும்ப பிரச்சனை என்பதால் ஊடகங்களில் விவாதிக்க தடை விதிக்க வேண்டும். விஜயின் தரப்பில் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல். வேட்புமனுக்களில் 100 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை குறைத்து காண்பித்து முறைகேடு. 1 வாரத்தில் வருமான வரித்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழிபாட்டு தலங்களுக்குள் கட்சி அடையாளத்தோடு சென்ற விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தேர்தல் விதிகளை மீறியதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் குற்றச்சாட்டு. கோவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்காக தொழில் முனைவோரிடம் வாக்கு சேகரித்த ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு. இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்த்ததன் மூலம் பெண்களுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி துரோகம் செய்துள்ளதாக குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் தமிழில் பேசி வாக்கு சேகரித்த சந்திரபாபு நாயுடு. ஒசூர் தளி தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை. அனைவருக்கும் வணக்கம். என் அன்பான தமிழ்நாடு மக்களே, உங்களுடன் என் பிறந்த நாளில் இங்கே இருப்பது ரொம்பவே சந்தோஷ். பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கும் அதிமுகவை தமிழக மக்கள் ஆதரிக்க கூடாது. கிருஷ்ணகிரி பரப்புரையில் கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் வலியுறுத்தல். ಅಣ್ಣಾಡಿಎಂಕೆ ಅವರು ಕೂಡ ಇವತ್ತು ಬಿಜೆಪಿ ಜೊತೆ ಸೇರ್ಕೊಂಡು ತಮಿಳಿನ ಸ್ವಾಭಿಮಾನಕ್ಕೆ ಧಕ್ಕೆ ಇವತ್ತು ಉಂಟಾಗಿದೆ. ಸ್ವಾಭಿಮಾನಕ್ಕೆ ಧಕ್ಕೆ ಉಂಟಾಗಿದೆ. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு பெற்றுவிடலாம் என திமுக நினைப்பதாக செங்கோட்டையன் விமர்சனம். ஊழல் கட்சியான திமுகவை தகர்க்கும் சக்தி தாவேகாவிடம் மட்டுமே இருப்பதாகவும் ஈரோடு பரப்புரையில் பேச்சு. திமுக காரன் என்ன நினைக்கிறேன்னா, காசு கொடுத்து ஓட்ட வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணுவோம்னு சொன்னீங்கன்னா, எல்லார்ட்டையும் காசு வாங்க, ஒருத்தர் விட்டுறாங்க. மனோகர் இருந்து ஆரம்பிச்சு வெளியூர்காரன் வரைக்கும் வாங்க. வாக்குக்கு பணம் கொடுக்கப்படுவதால் மாண்புமிக்க ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறது என சீமான் வேதனை. வரும் தேர்தலில் லஞ்சத்துக்கும் நேர்மைக்கும் இடையேதான் போட்டி என்றும் கருத்து. வாக்குக்கு பணம், பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கு நம்ம கோட்பாடு. வாக்குக்கு பணங்கிற இடத்துல மாண்புமிக்க ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுது. கேடுகட்ட பணநாயகம் பல்லிழித்து சிரிக்குது. அதை நம்ம உடன்பட முடியாது. அது சரி வராது. அது ஜனநாயக துரோகம். அது தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் சௌமியாவை தோற்கடிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வேண்டுகோள்.
அன்புமணி துரோக கும்பலுக்கு வாக்களிக்காதீர்கள் என்றும் வலியுறுத்தல். சௌமியா பணத்துக்காக காசுக்காக அதிகாரம் கையில் வர வேண்டும் என்பதற்காக போட்டியிடுகிறார். அதுதான் அவருடைய கொள்கை. ஆனால் சரவணனை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் 24 மணி நேரமும் அவர் உங்களுக்காக உழைப்பார். காலை முதல் இரவு வரை பொய்களை மட்டுமே பேசும் ஆதவர்ஜுனாவை புறக்கணியுங்கள். சென்னை வில்லிவாக்கம் தொகுதி பரப்புரையில் அண்ணாமலை விமர்சனம். அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக யார் நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். காலையிலிருந்து இரவு வரை பொய்யை பேசுவது மட்டுமே தன்னுடைய முழுநேர வேலையாக தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் இருக்கின்றார்கள். அவரையும் நீங்க நிராகரிக்க. மக்கள் நீதி மையத்தின் சார்பில் தேர்தல் பரப்புரை பாடல் வெளியீடு. வெல்லும் படையிது விலகிடு விலகிடு என்னும் பாடலை வெளியிட்டார் கமல்ஹாசன். வெல்லும் படையிது விலகிடு விலகிடு வெல்லும் பர 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 வெல்லும் படையிது விலகிடு விலகிடு வெல்லும் பர 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 என்றும் நமதே நாளை நமதே என்றும் நமதே நாளை நமதே தலைவன் இருக்கின்றான் திராவிட தலைவன் இருக்கின்றான் இந்திய நாட்டின் மூலை முடுக்கில் தலைவன் இருக்கின்றான். நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து 1000 விளக்கு தொகுதி பணிகளை எடுத்துரைத்த திமுக வேட்பாளர் எழிலன் நாகநாதன். எளிமையின் அடையாளம் ரஜினி என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மாற்றத்தை உருவாக்க அரசியல் களத்தில் சுயேட்சையாக இறங்கியுள்ள சமூக ஆர்வலர்கள். மக்களின் ஆதரவு கேட்டு வீதி வீதியாக நம்பிக்கையோடு வாக்கு சேகரிப்பு. காரைக்குடியில் உள்ள கார்த்தி சிதம்பரம் எம்பி அலுவலகத்தில் 13 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல். கைப்பற்றிய பணத்தை அதிகாரிகள் கருவூலத்துக்கு கொண்டு சென்ற போது பணப்பை பறிப்பு என புகார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அதிமுக வேட்பாளர் பிரபாகரன் மீது போலீசார் வழக்கு பதிவு. பணப்பட்டுவாடா தொடர்பாக பேசிய வீடியோ குறித்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் புகார் அளித்ததால் நடவடிக்கை. ஈரோட்டில் மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் 89 லட்சம் ரூபாய் பறிமுதல். ஆவணங்களின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட பணத்தை கைப்பற்றி தேர்தல் பறக்கும் படை விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்படாமல் தாதுக்களை அகழ்ந்தெடுக்க திட்டம். கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அனுமதி கோரி IRAL நிறுவனம் விண்ணப்பம். இலங்கை வாழ் தமிழர்களோடு துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் உரையாடல். இந்தியா சார்பில் ஏற்கனவே 50,000 வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ள நிலையில் மேலும் 10,000 வீடுகள் கட்டித்தருவதாக உறுதி. தென்கொரிய அதிபரோடு பிரதமர் மோடி டெல்லியில் பேச்சுவார்த்தை. இரு நாடுகளின் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த முடிவு. பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு நெருக்கமானவராக மாறியிருப்பது இந்தியாவுக்கு ஆபத்தானது. பிரதமரின் வெளியுறவு கொள்கைகள் குறித்து காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம். சவுதி அரேபிய அமைச்சர்களோடு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு. மேற்காசிய போர் நீளும் சூழலில் கவனம் பெறும் பேச்சுவார்த்தை. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசோடு கூட்டணி அமைத்து போட்டியிடும் சமாஜ்வாதி கட்சி. வெற்றி வாய்ப்பு அடிப்படையில் தொகுதி பங்கீடு என அகிலேஷ் யாதவ் பேச்சு. பாகிஸ்தானில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2வது சுற்று அமைதி பேச்சுவார்த்தையை புறக்கணிப்பதாக ஈரான் அறிவிப்பு. அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு தங்கள் நாடு அடிபணியாது என்று ஈரான் திட்டவட்டம். ஹோர்மோஸ் நீரிணை அருகே பயணித்த ஈரான் நாட்டு சரக்கு கப்பலை சிறைபிடித்த அமெரிக்க கடற்படை. நாளையோடு போர் நிறுத்தம் நிறைவு பெறும் சூழலில் அமெரிக்காவின் செயலால் மேற்காசியாவில் நீடிக்கும் பதற்றம்.
7.5 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம். கடலோர பகுதிகளை சுனாமி அலைகள் தாக்கியதால் மக்கள் அதிர்ச்சி. நிலவுக்கு பின்னால் மெல்ல மெல்ல மறைந்த பூமி. விண்கலத்திலிருந்து எடுத்த பிரமிக்க வைக்கும் காட்சியை பகிர்ந்த விண்வெளி வீரர்.